ஒரு சுயமரியாதை கல்யாணம்ன்ற பேர்ல இப்ப கூட நீங்க நெல்லையில பாத்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் 3 நாள் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்றாங்க. இந்த சுயமரியாதை திருமணம் பண்றவங்களுக்கெல்லாம் எனக்கு உண்மையாவே ஒரு மனசு வருத்தம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடிச்சு உடைச்சு பெரிய கலாட்டா நடந்தது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படி கோவத்தோட பெண் வீட்டார் வந்து அடிச்சு உடைக்கும் பொழுது உண்மையாகவும் அங்க யாராவது ஒரு ஆட்கள் இருந்திருந்தா அங்க உயிர் சேதம் நடந்திருக்கும். அவங்க வெறும் இடத்த தான் அடிச்சு உடைச்சாங்க, ஆனா உயிர் சேதம் நடந்திருக்கும். சோ இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த கருத்தெல்லாம் வலியுறுத்துற படம் தான் நம்ம கவுண்டம்பாளையம். இந்த காதல் திருமணங்கள்ல அவங்க சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது ஒரு கருத்து வந்து நாடக காதல் ஏங்க இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசினா அந்த கடுங்கோம் வரல. என்ன சமூக நீதி? பெத்தம்மா கஷ்டப்பட்டு அவன் கால் கெடுக்க 4 வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதா உங்களுக்கு புரட்சி காதலாது? இதுதான் சமூக நீதியான காதலாது? சமூக நீதிங்கிறது என்னது? முதல் சமூக நீதியே தவறு. எப்படி தவறுங்கிறீங்க? ஒரு செல்போன் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கார் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்க செருப்பு காணாம போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல. பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெத்தாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது, அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறோம்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு? நீங்களாம் ஒரு 4 பேர் போய் கையெழுத்து போட்டா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா? அப்ப பெத்தவங்களுடைய நிலை, பெத்தவங்களுடைய வலி, அவங்களுடைய கண்ணீர் என்ன? என்னைக்கு இந்த சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு. ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது. இங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும், மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணும்ன்ற எண்ணத்துல தான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீதி எந்த சமூக நீதி இங்க கிடையாது. பெத்தவங்க இது நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா? தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதை போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது, எங்கேயுமே நடக்காது. ஆணவ கொலையும் நடக்காது, அடிதடி நடக்காது, கலாட்டா நடக்காது, சமூக பிரச்சனையும் நடக்காது. இதுதான் அடுத்து. எப்படிங்க நீங்க இடஒதுக்கீடு இருக்கும்போதே தெரியலையா? இடஒதுக்கீடுக்கு மட்டும் சாதி தேவைப்படுது உங்களுக்கு. அப்படின்னு சமூக நீதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க? நான் சாதிங்கிறதே உலகத்துல உயர்ந்த சாதியை பெத்தவங்க தாங்க. நம்ம அம்மா தானங்க உயர்ந்த சாதி. நான் சொல்றது பெத்தவங்கன்னு சொல்றேன். அதுல எந்த சாதியா இருந்தா என்ன, எந்த சாதியா இருந்தா என்னங்க? அது எப்படி நீங்க சமூக நீதினு ஒத்த வழியில சொல்லிட்டு போயிட்டீங்க? அந்த சமூக நீதி வந்து பெத்தவங்களுக்கும் சேருமா இல்லையா? ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போய் நீங்க கடத்தி வைக்கிறீங்க, ஏன் உங்க அம்மா அப்பாட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சேர்த்து வைக்கலாமே? நீங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாமே? ஏன் அவங்களை எதிர்த்து தான் நீங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்க ஆபீஸ் போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு என்ன இது சமூக நீதி? அது பெத்த உங்களையெல்லாம் ஒரு அம்மா தானப்பா பெத்தா? இல்ல வானத்துல இருந்து நேரம் கூச்சு வந்தீங்களா என்ன? அதுதான். சோ இந்த மாதிரியான விழிப்புணர்வு வரணுங்க. அடுத்த நாளைய சமுதாயம் பாதுகாக்கப்படணும். சோ இதெல்லாம் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் நான் எடுத்திருக்கிறேன். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு ஜாதி பேர் கொண்ட படத்தை வந்து வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது ரஞ்சித் வந்து ஜாதிய ஆதிக்கத்தை ஊக்குவிக்கிறார் அப்படின்னு பாருங்க. நானும் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பார்த்துக்கிட்டே வரேன். நான் வந்து ஒரு 100 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன். தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எத்தனையோ வேஷங்கள் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பெரிய என்ன வந்து இப்ப என்ன சமீப காலமா இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, கவுண்டம்பாளையம்னு ஒரு பேர் வச்சுட்டேன். அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் இல்லையா? கவுண்டம்பாளையங்கிறது அது சாதி பேரா? கவுண்டம்பாளையங்கிறது இங்க இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்க ஒரு 100 ஊர் இருக்கு. கவுண்டம்பாளையம் கொங்கு பகுதியில் வாழ்றவங்க தெரியும். கவுண்டம்பாளையம்